வணக்கம் மாணவர்களே. நடிகர் விஜய் திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு ஏன் சொல்றார்? இது யாருக்குமே புரியாது. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்றார். இது எதுக்காக அவர் சொல்லியிருப்பார்? எவ்வளோ ம், ஆ, எவ்வளோ என்ன சொல்றது? எவ்வளவு அவமானங்களை பெற்றிருப்பார், எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருப்பார். எந்த நடிகனோ எந்த நடிகையோ எந்த எதிர்கட்சியோ திமுகவை இந்த மாதிரி எதிர்த்ததே கிடையாது. ஸ்டாலினுக்கும் எனக்கு தான் போட்டின்ட்டார் வேலூர் மீட்டிங்கில். இது பெரிய கொடிய விஷயம். இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் யாருமே பேசுனதில்லை. எதிர்த்து துணிஞ்சு பேசுகிறார். அவருடைய நம்பிக்கை என்ன? மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை பேசுகிறார். சரி, இதற்கு என்ன காரணம்? திமுகவுக்கு அவருக்கு என்னையா அப்படி ஒரு பிரச்சனை? நல்ல ஒரு மனிதன் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அரசியலில் பொருள்பால் படை குடி கூழ் அமைச்சி அரண் ஆறும் உடையான் அரசுருள் ஏறு அப்படின்பார் வள்ளுவ பெருமான். பொருட்பாலில் வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு விஜய் ஏன் தீய சக்தி திமுகன்னு சொல்கிறார்? அவருக்கும் நெருக்கி 50 வயசு ஆக போகுதுன்னு வச்சுங்க. எனக்காவது அதாவது ஒரு சினிமாவில் நடிக்கிறார். 200 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு விட்டா நீ ஏன் விட்டு வந்த அப்படின்லாம் கேள்வி கேட்குறானோ. ஒரு மனிதன் நிறைய காசு பணத்தை சேர்த்துறான். அது ஒரு சின்ன கதையை விஜய் மாதிரி குட்டி இது அமெரிக்காவில் உண்மையாக நடந்த கதையை நான் படிச்சிருக்கேன். மிகப்பெரிய பணக்காரன், நிறைய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தேன். ரூமில் மட்டும் பூட்டி வச்சிட்டேன். பூட்டி வைக்கல. ரூமு ஃபுல்லாக அதை எவனுமே டச் பண்ண முடியாது. எந்த இடி ரைடு எந்த ரைடு வந்தாலும் அதை பார்க்க முடியாது, கண்டுபிடிக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போனவன் உள்ளே மாட்டிக்கினான். அவன் போட்ட லாக் நம்பர் மறந்துட்டான். உள்ள பணம் காசு அவன் சத்தம் போட்டாலும் வெளியில் விழலாம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மாத்தான் மயக்கம். சோறு திங்க வழி இல்லை. பணமாக இருக்குது, தங்கமாக இருக்குது, வைரமாக இருக்குது. அதை திங்க முடியுமா மனுஷன்? பார்த்தான், வாழ்க்கையில் செல்வம் முக்கியமல்ல, உணவு தான் முக்கியம்னு எழுதி வச்சு செத்துக்கிட்டான். நானே இவ்வளவு பேசுகிறேன்னா விஜய்க்கு தெரியாதா? அத்தனை பணம் அடிச்சு அவருக்கு. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 30 வருஷம் சினிமா வாழ்க்கையில் இன்றைக்கி 200 கோடி ரூபா சூப்பர் ஸ்டார் வாங்குறாரு, சம்பாதிக்கிறாரு, மக்கள் நல இயக்கம் வச்சுருக்கிறாரு, நிறைய செலவு பண்ணுறாரு. அது வேறு விஷயம் வச்சுங்க. ஒன்றுமே இல்லாதவன் இப்போ கேஎன்ஆரெல்லாம் இருக்குங்க, மிகப்பெரிய படிப்பாளியா. அவன் தம்பி ராமஜெயமணியம் மிகப்பெரிய படிப்பாளியா. திருச்சி சூர்யான்னு மொத்தம் புட்டு விட்டு கதையை வைக்கிறான். அன்பில் தர்மலிங்கம் அவன் பேர் என்ன, சினிமா நடிகன் நெப்போலியன். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். அவனுக்குலாம் ஏது அமெரிக்காவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி குதிரையில் உட்காந்துக்கிட்டே பேட்டி கொடுக்குறான், குதிரையை வளர்க்குறான். அதில் ஒரு திருக்குறள் அழகாக சொல்கிறார். அவர் மற்றவனை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நெப்போலியன் பிள்ளை ஹேண்டிகிராஃப்டு. தம்பொருள் எம்பர் தம் மக்கள் தம் தம் இணையாலே வரும். நீ எத்தனை பேருக்கு பாவம் செஞ்சியோ அதனுடைய விளைவு தாண்டா நான் சொல்லலை சார், உடனே நான் சொன்னேன்னு என்ன கேட்காது. வள்ளுவ பெருமான் சொல்லுது, தம்பொருள் என்பர் தம் மக்கள் தம் தம் இணையாலே வரும்னு போட்டார். நீ என்ன பாவம் செஞ்சு அக்கிரமிச்சா அதுக்கு ஏற்பாடா உனக்கு பிள்ளைங்க பக்கம்ட்டார். ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ்நாட்டில் வாழ்ந்த, தமிழ்நாட்டில் ஏழைகள் இல்லையா? நீ மட்டும் அமெரிக்காவில் செட்டில் ஆகி குதிரையில் போகிறதும், அங்கே ஏக்கர் நாக்கில் கோதுமை விளைவிக்கிறதும், நீ என்ன பண்ணுற பிஸ்னஸ்னே தெரியாது. எதுக்கு நீ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனா? நெப்போலியனை விட்டு தொலைங்க. கேஎன்ஆரோட அக்கா பையனா? சரி விடுங்க. ஒரு மனிதனுக்கு சொத்து எதற்கு சார்? கொடுத்தல் வேற, தந்தல் வேற. கொடுத்தல் என்பது இல்லாதவனுக்கு கொடுப்பது, தருதல் என்பது சமமாக உள்ளவனுக்கு தருவது. இன்னொரு வார்த்தை இருக்குது, அது மறந்து போச்சு. அப்போ நான் சொல்கிறேன். 3 விதமான சொற்கள் இருக்கிறது. 1 கோடி ரூபா வேணும். ஒரு சராசரி ஏழை குடும்பம்
ரூ. 1,00,00,000 இருந்தால் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பிள்ளை, ஒரு பையன் விவசாய நிலங்களை கூலி வேலை செய்கிற அப்பா அம்மாவுக்கு ரூ. 1,00,00,000 இருந்தால் கொடுத்து வாலியான ஒரு 10 வருஷத்துக்கு நிம்மதியாகும். ஒரு ரூ. 50,00,00,000 கொடுங்களா அவன்கிட்ட 1000 தன் தலைமுறை வளர்வ வரைக்கும் சொல்லுவான். என்னடா 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி. இதுதான் விஜய் சொன்ன காரணத்துக்கு நான் வருகிறேன். ஊழல் சக்தி. 200 கோடி சினிமாவில் நடிக்கிறான். கிட்ட 3 மாதம் 5 மாதம் நடிக்கிறான். அதுக்குள்ள வருமானம். அதுக்குள்ள வருமானம்னு கிடையாது. மக்கள் பார்க்குறாரு இத்தனை கோடி ரூபா வருமானம் வருது. அதில் ஒரு பங்காக தான் சம்பளமாக கொடுக்குறானோ. அதில் இன்கம் டாக்ஸ் போயிடுது. 35% போயிடுது. இன்னும் மிச்ச பணம் வரும். அந்த சம்பாதத்தை வச்சு ஒரு மக்கள் நல மையம் வச்சு ரசிகர் மன்றம் வச்சு அவங்களுக்கு உதவி செய்வார். அவர் வாழ்ந்துக்குவார். வருங்கால சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படின்லாம் செஞ்சிட்ருக்கார். இது சராசரி மனிதனின் வாழ்க்கை. ஒன்றுமே உதவி செய்யாமல் அரசியலில் சேர்ந்தவன கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார். கேனருவே இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காருன்னா அதில் பெரிய முக்கியமான விஷயம் திருச்சி சூர்யா. அந்த ஆள் யாருன்னு தெரியாது. இவ்வளோ புட்டு வைக்கிறார் இருந்தால் அந்த ஆளும் மேலே காசு போட முடியாது, உள்ளே பிடிச்சி வைக்க முடியாது. அந்த ஆள் கேனர் ஆரம்ப வாழ்க்கையிலன்னு சொல்கிறார். ஒரு ரெசிடென்சி கட்டணும். கரூர்லேயே ரெசிடென்சி இருக்குது. மிகப்பெரிய ரெசிடென்சி கட்டுறான். அது ஒரு 50 ரூம் வாடகைக்கு இருக்கான். வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா இன்கம் வராதவே வச்சுக்கோ அந்த ரெசிடென்சியில். நீ ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா, ஒரு வருஷத்தில் 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறியா? எனக்கு ஒரு 5 கோடி ரூபா. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டு வச்சுட்டு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறியா? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா. கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் அம்மா எல்லாம் காலேஜ் எல்லாரும் போடுங்கடா காலேஜ் எல்லாரும் சுட்டே கொண்டுச்சு. குண்டர்கள் சட்டத்தை கொண்டது. எதுக்கு நீங்கள் உழைக்காமையே உங்களுடைய ரவுடித்தனமும் அரசியல் வசதியும் வச்சுக்கிட்டு அடுத்தவனை மிரட்டி காசு வாங்குறது? நான் சொல்ல முடியுங்களா? மிரட்டி காசு வாங்குறது. திருச்சி சுவாசா புட்டு ஏன் அவ்வளோ தூரம் வளர்றா? எனக்கு சொந்த ஒரு திருவாரூர் கரூர் குடி வந்து 30 வருஷம். நான் போகும்போதும் வரும்போதும் என் ஊருக்கெல்லாம் ஒரு செவத்தில் கூட கேனர் போட்ட இல்லாத இடமே கிடையாது. யாரா பெரிய ஆள்? எனக்கு அந்த அப்பெல்லாம் வாழ்க்கை வரலாறு அரசியலை பற்றி படிக்க மாட்டேன். யூடியூப்பெல்லாம் கிடையாது இடத்துல கிடைச்சேன். இவ்வளோ கட் அவுட்டு, இத்தனை லட்சம் கட் அவுட்டு உட்காந்து கரூர் திருச்சி சிட்டியே கட் அவுட்டு. இதெல்லாம் யார் செலவு? யார் பணம் கொடுக்குறா? இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரா? இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? சராசரி மூட்டை தூக்கு தொழிலாம் 200-300 சம்பாதிக்கலாம். அந்த ஆள் இவ்வளோ கட் அவுட்டே இவ்வளோ வச்சுருக்காங்க. யோசனை பண்ணுவேன். இப்போ நேற்று யோசனை இல்லை, 30 வருஷமாக யோசனை பண்ணுவேன். திமுக காலத்துலேருந்து அவர் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி. பப்பா நீ என்ன புண்ணியம் செய்தால் என்ன? இனிமே கோடி கணக்கில் மக்களுக்கு புண்ணியம் செய்ய. அதுக்கு இன்னொரு குரல் இருக்குது, அது சொல்கிறேன் பாருங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதாவது இவங்கெல்லாம் எப்படி இப்போ இடி ரைடு ஏன் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? இடி ரைடு தானாக வந்துச்சா? அவங்க ஏதோ ஒரு பெட்டு கட்டுறதுல 30 ரூபா பணம் கடன் கட்டிட்டோம்னா அதுக்கு போனதில் இவனும் மாட்டிக்கிட்டான். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறன்னு ஒரு திருக்குறள். சூரியனுக்கு என்ன இருமா? இவங்கெல்லாம் டிஎம்கே சூரியன் பேசிக்கிறாங்க. சூரியனுக்கு என்ன? உலக பிரபஞ்சங்களை வாழ வைக்கும். அதுதான் சூரியனோட தன்மை. சூரியனுக்கு அழிக்கிற எண்ணமே கிடையாது. நான் சொல்ல போறீங்களா? சூரியன் என்னால் தாவரம் அழிஞ்சு போயிட்டா? சூரியன் எரிந்தால் தான் தாவரம் வளரும். நீ எவ்வளோதான் தெரிவிக்கனாலும் சூரியன் எரிஞ்சால் தான் தாவரம் வளரும். அப்போ சூரியனுடைய தன்மை என்ன? உலக பிரபஞ்சங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையது. இதுதான் சூரியன். இது எப்படி சூரியன் எண்ணத்தை அவங்க கொடுத்தாலும்னே தெரியல. அது வேறு விஷயம். சரி, என்பில் அதனை வெயில் போல காயுமே. இதில் என்ன செய்யுமா? இந்த அழுக்கா இருக்கேன்னாரு வர மண்புழு. மனிதர்கள் கிடையாது, மண்புழு. இவர்களெல்லாம் மண்ணுக்கு கீழே வாழ வேண்டியவர்கள். புழு போல. புழுவெல்லாம் அதான் புழு. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மிருகமாகிம்பார். மனித பிறப்பு அடைகிறதுக்கு பல ஜென்மங்கள் பல பிறவிகள் அடைந்து தான் மனித பிறவி அடையலாம். மனித பிறவை அடைஞ்சு திருப்பி போய் மண்ணுக்குள்ளேயே பூந்துறான் பாருங்க.
இவன் மண்ணுக்குள்ளேயே வாழ வேண்டிய மனிதர்கள் கேட்னாரு அவன் தம்பி ராமஜெயம்லாம். அதுதான் ஏற்கனவே ராமஜெயத்தை போட்டாலும் மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு என்ன செய்யும்? இப்படி பில்லு பில்லு மேலே வரும். வெளிச்சத்தை காத்தவொடனே மண்ணுக்குள்ளே இருட்டாக இருந்தது. வெளிச்சத்தை பார்த்தோன்னு ஆசை தாங்க. அப்படியே மேலே வெளிச்சத்துக்கு மேலே வந்து பார்ப்பேன். ஏடா வெளிச்சமாக இருக்குன்னு வரும். அந்த வெயிலோட வெப்பம் தாங்காமல் அதே புழு செத்து போயிடும். வெயிலோட வெப்பம் தாங்காமல். ஆனால் வெயிலுக்கு அதை கொல்லணும்னு அவசியம் இல்லை. இது தானாக மேலே வந்து செத்து போடும். இவனை கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்காது தான் தப்பு இல்லை. ஒரு அளவுக்கு மேலே கொள்ளை அடிக்கும் போது யோசனை பண்ணணும். டேய் 100 கோடி அடித்தோம், 200 கோடி அடித்தோம், 500 கோடி அடித்தோம், 1000 கோடி அடித்தோம், 5000 கோடி 10,000 கோடி அடிக்கிறோமே, இந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணம் கொடுப்பானோ. மாட்டை விற்று ஆட்டை விற்று விவசாயம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறானோ. அவனோ பாவத்தெல்லாம் நம்ம கொள்ளையடிக்கிறோமே, போதுண்டா நிறுத்துங்கடான்னு சொல்லியிருக்கணும். அதை பற்றியெல்லாம் மனித பிறப்பு, மனிதனாக பிறந்தவன், மனிதனை பற்றியே நினைக்காதவன், அடுத்தவன் எவ்வளவு துன்பப்பட்டாலும் போதும் தாம் வாழ வேண்டும் என்று நினைப்போம், அழியக்கூடியவன். இதை அழிக்க நம்ம யாராச்சும் நினைச்சாங்களா? மனிதனால் எதிர்க்க முடியுமா? கேன்னாருவா முதலமைச்சரால் அவருக்கு எஃப்ஐஆர் போட முடியலை. பயம். எஃப்ஐஆர் போட்டால் நாமும் மாட்டிக்குவோன்னு ஸ்டாலினுக்கு. அப்போ அவரே நினைச்சார் தம்மை எதுக்க யாரும் இல்லைன்னா, அறமே கொள்ளும் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதவனை அந்த அறமே கொல்லாம். நாம் யாரும் கொல்ல தேவைன்னா அவனாக வந்து மாட்டிக்குவான். எப்படி ஒரு மண்புழு, இந்த மண்புழு புழு பூச்சியெல்லாம் சாக்கடை அந்த மாதிரி இடத்துலலாம் வாழும். அதை விட்டு மீறிஞ்சா செத்துப்படும். அதே போல் சாக்கடை போன்ற வாழும் மனிதர்கள் ஊழலை செய்து தம் எல்லையற்ற ஆசைக்கு மேல் சம்பாதிக்க வேண்டும் என்ற நினைத்தினால் தானே மாட்டிக்குவாங்க. இது எவனும் மாட்டிக்கொள்ள பண்ண அந்த அறமே அவனை கொள்ளும். இது வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையா, மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கும் கேஎன்ஆருக்கும் பொருந்தும். இதுதான் சத்தியமான உண்மை. இதை தான் ஊழல் ஆட்சி என்று விஜய் சொல்கிறார். ஊழல் சார் திருடி சம்பாதிக்கிறான், கொள்ளடிச்சு சம்பாதிக்கிறான், கொலை பண்ணி சம்பாதிக்கிறான். எவ்வளோ சார் சம்பாதிக்கிறான்? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு கொலை செய்வான். ஒரு 5 பவுன் 10 பவுன் நகை தெரிவித்து அவன் வாழ்க்கைக்காக கொலை பண்ணுவான், செலக்ட் பண்ணுவான். இதெல்லாம் நியாயம் கிடையாது. அதற்கேற்ப கர்ம வினையாக அவன் இப்போ அது வேறு விஷயம். ஆனால் தான் நேர்மையானவன் உலகத்தில் என்று சொல்லிக்கொண்டு பல கோடிகளை கொள்ளையடிக்கும் மனிதனை எந்த லிஸ்டில் சேர்க்கிறது? இந்த மாதிரி ஆட்சி வேண்டாம். இதுதான் ஊழல் ஆட்சி, தீய சக்தி என்று விஜய் கூறுகிறார். இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.